Notice. Thank you, MC Jess. No problem, bro. Okay, இப்போ நம்ம MC வா நெக்ஸ்ட் சந்தனா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். சந்தனா இருக்கியா? சந்தனா வந்து ட்ரெய்னிங் விட்டு. ஓகே. MC வா சொல்லுங்க. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? சரி, முதல்ல உங்க ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்பணும் அப்படின்னு சொல்லுங்க. ஆக்சுவலி ஃபேன் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம பாட்டு நீங்க தான் ஓட் பண்ணி இன்னைக்கு 3 அவார்டு அடிச்சிருக்கோம்னா கன்னியமணி நீங்க தான் அது காரணம். தேங்க்ஸ் முழுக்க நாங்க பாடுபட்டதோட ஃபேன்ஸ் இவங்க தான் வந்துட்டு ஓட் பண்ணி எங்களை இப்படி முன்னுக்கு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, சரண்யா என்ன சொல்ல விரும்புறீங்க? அதேதான், நமக்கு ஓட் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆல்ரைட், சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க கூட SMS பண்ணி கேள்வி கேட்கலாம். அண்ட் நம்ம வந்து வெப்காஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்க வந்து வெப்சைட். ஓகே, 1 2 3 கோ. கண்ணே மணியே பூவ கடிக்கிற வண்டு நானே பொடவ காத்துல மயங்கி போனேன் பிடிவாதம் எதற்கு போதும் புள்ள இறங்கு மேல. உதயா என்ன பண்ற? உனக்கு ட்ரைனிங் இன்னும் நிறைய இருக்கு. MC ஜாஸ் MC ஊத்து வந்து நடுவுல பூந்திட்டு என்னமோ பண்ணிட்டு நல்லா பாடிக்கிறீங்க. அதான் பூருங்க. ஓகே ரைட், அதான் ஓகேலா, நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சரி, MC நேஷ் அண்ட் சரண்யா, இந்த பாடல் வந்து இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்குன்னு நீங்க நினைச்சு பாத்தீங்களா, இல்ல ஏற்கனவே ஒரு ஃபீலிங் இருந்துச்சா? ஆக்சுவலி உண்மையிலே நாங்க நினைச்சோம் இந்த பாட்டு வந்து அவார்டு கிடைக்கும்னு. எவ்ரிபடி வந்துட்டு இந்த பாட்டு எப்ப சிங்கிள்ஸ் வந்துச்சோ அப்புறம் ஒரு ஃபுல் ஆல்பம் வந்துச்சோ அந்த சூர சம்ஹாரம்க்கு வந்து கன்னியமணி பேர் வாங்கி கொடுத்துச்சு. ரொம்பவே பேர் வாங்கி கொடுச்சு. அந்த கன்னியமணி யாருமே வந்துட்டு நல்லாலன்னு ஒரு கமெண்ட் கொடுத்ததே கிடையாது. இவன் இந்த பர்சனலா ஜாஸ் கூட நான் ஸ்டுடியோல பார்த்தேன். அவங்க ஆல்பம் ரெக்கார்டிங் செஞ்சிட்டு இருக்கும்போது ப்ரோ சாவடி பாட்டு நல்லா இருந்துச்சு. சோ பார்க்கும்போது எல்லாருமே மணின் மகேந்திர மியூசிஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாமே கன்னியமணி சூப்பர். சோ அந்த பாட்டுக்கு அவார்டு கிடைச்சதுன்னா எங்களுக்கு நல்லா தெரியும் அது கிடைக்கும். அளவுக்கு எஃபோர்ட் பட்டு நீங்க செஞ்சிருக்கீங்க. சோ அதுக்கான பலன் தான் அது. சரி, உதயா என்ன கேள்வி இது இருக்கா? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சோ அந்த பாட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாவே செஞ்சோம். அந்த பாட்டை கம்போஸ் பண்ணது டாக்டர் பர்ன். சோ நல்ல ஒரு இசை அமைச்சிருக்காங்க. அந்த பாட்டுக்கு கண்டிப்பா எடுக்கும்ன்ற நம்பிக்கையோட, அவார்டு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட தான் வந்தோம். சோ இவ்வளவு நாள் அந்த பாட்டுக்காக பட்ட கஷ்டம் வந்து வீணா போகல அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வந்துட்டு அவார்டு எடுத்தோம். லிரிக்ஸ் யாரு எழுதுனா? Lyrics chorus by Dr. Byrne and MC Va. It's 70% and 30% Santana. அதுல SMS எல்லாம் நிமி நமக்கு வந்து ஒரு SMS செஞ்சிருக்காங்க சாம்பார்ல இருந்து. ஆமா, MC Va, நேஷ், சரண்யா, MC ஜாஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்துல MC வாட உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க டாக்டர் பர்ன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி என்னோட உண்மையான பேரு MC Va. ஏன்னா M சிவா. நான் ஸ்கூல் படிக்கும் போதே வந்துட்டு 2 பேர் இருந்தோம் ஒரே கிளாஸ்ல. சிவாலா. சோ கிளாஸ் டீச்சர் வந்தோடனே சிவா அப்படின்னா 2 பேரும் எஞ்சி நிப்போம். சோ டேக் நேம் டேக்ல என்னன்னா அப்பா பேரு முனியன். சோ MC சிவா, M சிவா, சிவா டீச்சர் நான் MC Va. அப்படியே அமைஞ்சிருச்சு. இது வந்து பான் MC. ஓகே, சரி, ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் விடுவோம். THR ராகா. ஆஹா, சிறந்த. Alright, நம்ம ஸ்டுடியோல MC Va, நேஷ் and சரண்யா and MC U and MC Jazz. சரி, MC Va, முதல்ல அவார்டு வந்து கிடைச்சது பாப்புலர் சாங் ஆஃப் தி இயர். அதுக்கு பிறகு திரும்ப உங்க பேர் கொடுக்கும்போது எப்படி இருந்தது? ஆக்சுவலி முதல்ல வந்துட்டு கொலாபரேஷன், பாப்புலர் கொலாபரேஷன் அப்படின்னு சொன்னோன்னா MC Va, நேஷ், சரண்யான்னு சொன்னா உண்மையிலே ஷாக் ஆயிட்டேன். அந்த ஃபீலிங் ஒரு தனி ஃபீலிங்ல அப்படியே எதிர்ச்செயலா வந்தோடனே ஒரு பயமும் கலந்து சந்தோஷமா கலந்து அப்படியே திகச்சு நின்றாச்சு. ஆக்சுவலி நாங்க வந்துட்டு 3 கேட்டகரியில தான் எங்க பேரே இருந்துச்சு. சோ முதல் கேட்டகரி அவார்டு நாங்க எடுத்தோம்னா 2வது கேட்டகரி லைவ் பெர்ஃபார்மர் ஆக்ட். சோ அதுக்கும் வந்துட்டு நாங்க தான் அவார்டு கிடைச்சிச்சு எங்களுக்கு. சோ 3வது கேட்டகரி எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருச்சு கன்னியமணி. நினைச்ச மாதிரி God is great. சரி, வித்தியாசமான கேள்வி கேக்குறேன். MC ஜாஸ் ஓட பாடல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு?
என்ன சங்கதி. உங்களுக்கு சார் எம்சி ஜாஸ் அவங்களோட பாட்டு அவங்க பிடிச்சது? ஆக்சுவலி நான் தான் முதல்ல எம்சிவா சொன்ன மாதிரி நான் வந்து கவிதை கொண்ட ஆல்பம் ரெக்கார்டிங் பண்ற டைம்ல வந்து சூரசமரம் வந்து வெளியே வந்துச்சு. சோ நான் ரெக்கார்ட் பண்ற ஸ்டுடியோல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குள்ள எம்சிவா வந்தாங்க, ஒரு விஷயமா வந்தாங்க. அப்போதான் வந்து ஆக்சுவலி அந்த டைம் தான் வெளியே வந்துச்சு. அப்பதான் நான் சொன்னேன் கனிமணி இஸ் மை ஃபேவரட் சாங் ஃப்ரம் சூரசமரம். இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலி ரொம்ப பேர் நோட் பண்ணானுங்க தெரியல. ஐ மீன் என்ன கதைனா, பேர்ன் கம்போஸ் பண்ண பாட்டு அங்கிட்டு வந்து நானும் அங்க அவார்டு எடுத்திருக்கேன். சோ 2 பேருமே நட்சத்திரா. சோ நட்சத்திரா வந்து 2006 வெளியே வந்தோம். ஆனா 2009 2 பேரும் ஒரே மேடையில அவார்டு வாங்கியிருக்கோம். இது ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலி நான் கூட வந்து அது வந்து யோசிக்கல. இன்னைக்குதான் இந்த லிஸ்ட் எழுதி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, எல்லாம் பேரும். ஆமா, அங்கதான் நிக்கிறோம். வல்லவல்ல வெளியே வந்தோம். அவரு சூரசமரம் செஞ்சாரு, நான் கவிதை கொண்டு செஞ்சேன். இன்னைக்கு 2 பேரும் அவார்டு எடுத்திருக்கோம். அது எம்சிவா நேஷ் வந்து 3 அவார்ட் ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். சரி சாஞ்சி, ரொம்ப குவைட்டா இருக்கேன், கேளுங்க. நெருப்பான கேள்வி. சொல்லுங்க, எப்படி நீங்க இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணீங்க? ஓகே, ஆக்சுவலி சூரசமரம் இஸ் என்னோட my first album to sing. So I think first பாட்டு வந்து பாடினது கன்னியமணியே, அசை காத்துல, இந்த மாதிரி. So இந்த first attemptல அவார்ட் கிடைச்சதுக்கு இந்த first பாட்டுல இருந்து I am very happy. சோ நீங்க இந்த கர்நாடிக் ஃபீல்ட்ல ஆல்சோ இருக்கீங்க. சோ எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்க இந்த ஹிப் ஹாப் மற்றும் பாப்ல? ஆக்சுவலி சோஃபா கிளாசிக்கல் தான் பாடிட்டு இருந்தேன். சோ இந்த கன்னியமணி ட்ராக் கொடுக்கும்போது கொஞ்சம் வேற ஸ்டைல் இருந்துச்சு, கொஞ்சம் வெஸ்டர்னா, கொஞ்சம் ஹஸ்கியா வேற பாட டிஃபரெண்டா இருந்தது. இது அந்த என்ன ஒரு குரல், வார்த்தை அப்புறம் இந்த மாதிரி அழகா பண்ண வார்த்தையே தேவையில்லை. சோ இப்ப வந்து நல்லா அக்செப்ட் பண்றாங்க. அப்புறம் இந்த அவார்ட் கிடைச்சது மிகப்பெரிய அங்கீகாரம் உங்களுக்கு. என்ன சொன்னாங்க ஃபேமிலி? வெரி ஹாப்பி கிடைச்சதுக்கு. என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னு? சாரி, ஸ்டார்ட் ஃப்ரம் யூ நேஷ். ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் அவார்ட் பண்ணதுக்கு. சோ எஸ்பெஷலி வந்துட்டு உமா அண்ட் லலிதா, இவங்க 2 பேருக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சரி, உங்களோட உண்மையான பேர் என்ன அப்படி சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்டிருக்கேன். மோகனேஸ்வரன். சோ நான் ஏன் அந்த பேரை வந்துட்டு நேஷன் வச்சுன்னா, வீட்டுல வந்துட்டு அம்மாலாம் வந்துட்டு மோகனேஷ் கூப்பிடுவாங்க. சோ அந்த மோகனேஷ் கரெக்டா வெட்டி நேஷன் வச்சுக்கிட்டேன். ஓ, இன்னும் கொஞ்சம் வெட்டிடாதீங்க அப்படிதான். வாங்க எம்சிவா, சொல்லுங்க அவங்க ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க? நேஷ் சொன்ன மாதிரி ஃபேன்ஸ் தேங்க்ஸ் லாட் ஃபார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு, ஓட் பண்ணதுக்கு. இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன், ரொம்ப 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 நன்றி. நீங்க ஓட் பண்ணலன்னா இந்த அவார்டு நாங்க எடுத்துக்க மாட்டோம். இந்த அவார்டு உங்களுக்கு தான், எடுத்துக்கோ. மனசை டச் பண்ணிட்டாங்க. சரி, இது சரண்யா. தேங்க்ஸ் டு எல்லாருக்கும் எங்களுக்கு ஓட் பண்ணதுக்கு, சப்போர்ட் பண்ணதுக்கு. கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் a lot to everybody. ஓகே, அக்கா கிட்டதான் சொல்லுங்க. ரொம்ப பெரிய பாடகி அவங்க. சரி, எம்சி ஜாஸ். Thanks a lot for those who has voted. ரொம்ப நன்றி vote பண்ணதுக்கு. And also to my friends and KG family, thanks for representing the night. And also actually fans சொல்ற பதிலா அவங்க என்னோட ரசிகர்கள்லாம் வந்து I would like to say they are my well wishers lah. இன்னைக்கு வந்து they always want me to be someone. They always wanted me to be the number one. So thanks a lot for your wishes. Thanks for being there, for coming for the event. Thanks for representing me and my music all the time. All right, ரொம்ப நன்றி எம்சிவா, எம்சி ஜாஸ், அப்புறம் சரண்யா அண்ட் நேஷ். மென்மேலும் பெரிய பெரிய வெற்றிகள் வந்து நீங்க பெற வேண்டும். அப்புறம் புது ஆல்பம் ஒண்ணு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அமரநாயகன் விரைவில் வரும். இதே நல்ல ட்ரெய்லர் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் அழைக்கலாம் 15-5 போட்டிக்கு 0395430999.